வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய ஆடாத ஊஞ்சல் கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். துளசி மஞ்சுவின் வீட்டுக்கு செல்ல பஸ்ஸை பிடிக்க விரைந்தாளே தவிர அந்த 2ஆம் நம்பர் பஸ்ஸை பிடிக்கவில்லை. குடையுடன் நின்றவளுக்கு திடீரென்று தலை சுற்றியது. கண்கள் செருகின. குடையும் கைப்பையும் நழுவி விழுந்தன. என்ன நடக்கிறது? அவள் நிற்கிறாள். கிருஷ்ணன் கோயில் துவ ஜஸ்தம்பம் அவளை சுற்றி சுற்றி ஓடுகிறது. துளசி கண்களை இறுக மூட முயன்றாள். முடியவில்லை. தன்னுடைய நிலைமை என்ன என்பதையும் அவளால் உணர்ந்து புரிந்து கொள்ள முடியவில்லை. பஸ் வந்து போயிற்று. ஆட்கள் இறங்கி ஆட்கள் ஏறினார்கள். யாரோ தெரிந்த ஒருத்தி, துளசி நீ ஏறலையாடி என்று கேட்டது. ஏதோ தொலை தூரத்தில் இருந்து வரும் ஒலியாக கேட்டது. திடீரென வந்த தலை சுற்றல் மெல்ல மெல்ல குறைவதாகப்பட்டது. ஏற்கனவே ஒரு திண்ணை சுவரில் சாய்ந்திருந்த அவள் மெல்ல நகர்ந்தாள். மெல்ல குனிந்து குடையையும் கைப்பையையும் எடுத்து கொண்டாள். மெல்ல நடந்தாள். கால்கள் பின்னின. அடி வயிற்றில் ஒரு பூகம்பம் பிறந்துவிட்ட மாதிரி வலி. ஊற்று நீர் பீரிட்டு மேல் நோக்கி வருவதான பிரம்மை. தனக்கு ஏதோ பெருசாக வந்து விட்டது என்ற பயம். ஒரு பக்கம் அழுத்த எப்படியாவது வீட்டை அடைந்து முற்றத்தின் அருகே உட்கார்ந்து விட வேண்டும் என்ற பிடிவாதம் அவளை சற்றே விரைய வைத்து படி ஏறுகையில், அம்மணி, என்னடி துளசி, என்னாச்சு என்று கேட்டாள். துளசி அவளை தாண்டி ரேழியை கடந்து முன் தாழ்வாரத்தை அடைந்தாள். முற்றம் அவள் கண்ணுக்கு ஒரு பெரிய அடி தட்டிய குளம் போலப்பட்டது. முற்றத்தின் விளிம்பில் இருந்த சிறு பெஞ்சியை கை தாங்கலா வைத்து கொண்டு இன்னொரு கையால் தலையை அழுத்தி கொண்டாள். வாய் கசந்தது. வயிறு குமட்டியது. தலை சுற்றலும் ஒரு மாதிரியாக நின்றது. அம்மணி, வேகத்துல வள்ளம் தாடி. தோ பாரு, வள்ளமும் கையுமாத்தான் நிற்கிறேன். அள்ளி அள்ளி வாயில் விட்டு கொப்பளித்தாள். என்னவோ செய்கிறதுடி. அப்படி தாண்டி துளசி. சேயும், கொஞ்சம் இரு, உன் வாய் நிறைய பஞ்சாரை போடுறேன். நீ நீ என்ன சொல்ற? நீ கீர்த்தி விட்டுட்டு வந்துட்டாய். ஆனா உனக்கு அவன் தந்ததை உன்னோடையே கொண்டு வந்திருக்காய். அம்மணி, அம்மணி என்ன உளர்றாய்? நான் ஒன்றும் உளரலை. நீ மதராசியிலிருந்து வந்து சரியா 44 நாள் ஆறது. மின்னாழ்ந்த 300 ரூபாய். நீ வந்த 17ஆம் நாளே வந்தது. 2ஆம்தது இன்னைக்கு. இருடி இருடி. துளசி உட்கார்ந்த நிலையிலேயே நாட்களை எண்ணினாள். எந்துக்கடி மண்டையை உடைச்சுக்கிறாய் துளசி? நீ பாலக்காட்டுக்கு வந்தப்புறம் ஒருக்கா கூட குளிச்சிட்ட இல்லை. அங்க என்னைக்கு குளிச்சாய்? ஓர்மை இருக்கா? அம்மணி இப்போது கைகொட்டி சிரித்தாள். ஐயோ குருவாயூரப்பா! ஐயோ குருவாயூரப்பன்னு சொல்லாதேடி துளசி. கொஞ்சம் குருவாயூரப்பன்னு சொல்லு. துளசி எழுந்து நின்றாள். தலை சுற்றல் இல்லை. வலி இல்லை. குமட்டல் இல்லை. அவளை பொறுத்தவரையில் கீர்த்தியின் பிரதிநிதியும் இல்லை. கொஞ்சம் குருவாயூரப்பனும் இல்லை. நேக்கு சில சமயம் நாள் தள்ளி போறதுண்டடி அம்மணி. கல்யாணத்துக்கு முன்னால உனக்கு இந்த ப்ராப்ளம் உண்டுன்னு நேக்கு தெரியும்டி. நீயே சொல்லி இருக்காய். ஒருக்கா 40 நாள், இன்னொருக்கா 18 நாள். ஆனா இப்ப நீ கல்யாணம் ஆனவள். ஓர்மை வச்சுக்கோ. ஒரு கிளாஸ் மோரு தாடி. குடிச்சிட்டு மஞ்சு வாத்துக்கு போறேன். நல்ல சம்பாரமா கொண்டு வரேன் இரு. மஞ்சுட்டையும் கேளு. அவ டாக்டராச்சே. பிராணனை வாங்காதடி அம்மணி என்றாள் துளசி. அவள் மனதில் சந்தேகம் இல்லை என்றாலும் பயம் உலுக்கத் தொடங்கியது. ஏன் தலை சுற்றியது? முந்தின நாள் மாலை வேர்க்கடலை தின்றாள். கொஞ்சம் தானே தின்றாள். மத்தியானம் அம்மணி சேஷுவின் வீட்டிலிருந்து 2 ரூபாய்க்கு பஜ்ஜியும் போண்டாவும் வாங்கி வந்திருந்தாள். பெரும் பகுதியை அம்மணிதானே முழுங்கினாள். இன்று காலையில் காஃபி குடித்தாள். தேங்காயை அரைச்சு வறுத்து போட்ட நேந்திரங்காய் எரிசேரியை எப்போதும் சாப்பிடுவது போல சாப்பிட்டாள். அவளுடைய வயிற்று குமட்டலுக்கு இந்த ஆகாரங்கள் தான் காரணமோ? அப்படித்தான் இருக்க வேண்டும். குருவாயூரப்பா, மறுபடியும் சுமையை தலைமேல் ஏற்றி வைக்காதே. டாக்டர் மஞ்சுவின் தகப்பனார் கேஜி எனும் கே கோபாலன் 60 வயதில் 50 வயதுக்காரராக ஓடி ஆடினார். சதை பற்று இல்லாத உடல், ஒரு வஜ்ரக்கட்டை.
மஞ்சுவுக்கு 3 வயது நடக்கையில் அவளை பெற்றவள் அகாலமாக போனாள். அவளுடன் சில ஆண்டுகளே கேஜி வாழ்ந்திருந்த போதிலும் அந்த வாழ்க்கை தொண்டையில் இறங்கிய பிறகும் நாவில் இனிப்பு தவழ்ந்து ருசிப்பது போல மனதில் மணத்தது. இந்த இனிப்பான மணத்தை கசப்பாக்கி நாரப்படுத்தக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தில் கேஜி 2வது மண மேடையை மறந்தார். மஞ்சு பாலக்காட்டில் கல்பாத்தி கிராமத்தில் வளர அவர் டில்லி செக்ரட்டேரியட்டுடன் தொடர்ந்து வாழ்ந்தார். சர்க்கார் 58 வயது வரை நாற்காலியை தேய்க்க அனுமதி அளித்திருந்தாலும் பெண் மஞ்சுவை உத்தேசித்து 2 ஆண்டு முன்னதாகவே பாலக்காட்டுக்கு வந்து ராபின்சன் தெருவில் மனைவிக்கு சீதனமாக வந்த வீட்டில் குடியேறினார். இந்த 4 ஆண்டுகளில் பாலக்காட்டு 18 கிராமங்களிலும் சரி, சுற்றுப்புற ஊர்களிலும் சரி, கேஜியை தெரியாதவர்கள் இல்லை. இவ்வளவுக்கும் அவர் தாமாக யார் வீட்டுக்கும் போனதில்லை. அவரை நாடி எல்லோரும் வந்தார்கள். அவருடைய சாரீரத்தை அனுபவிக்க, அவருடைய யோசனைகளை கேட்க. முன்பின் தெரியாதவர்கள் கூட தெரிந்தவர்களின் பெயர்களை சொல்லிக் கொண்டு பார்க்க வந்தார்கள். கேஜிக்கு 100கணக்கான பஜனை பாடல்கள் அத்துப்படி. எந்த கிராமத்தில் என்ன பஜனை நடக்கட்டுமே, அங்கே அவர் இருப்பார். அவர் ஏதேனும் ஒரு கிராமத்தில் தோன்றினார் என்றால் அங்கே பஜனை நடக்கப் போகிறது என்ற அர்த்தம். இது தவிர சாஸ்தா பக்தி வேறு. நூரணி ஒரு பெரிய கிராமம். மார்கழியில் கோலாகலத்துடன் சாஸ்தாவுக்கு பிரீத்தி நடக்கும். வீட்டுக்கு வெளியே ஒரு சங்கீத சபாவின் உப தலைவர் என்றால் வீட்டில் தொண்டர். சமையற்காரி வராத நாட்களில் மஞ்சுவுக்கு சமையற்காரர். வீட்டை சுற்றி ஒரு நந்தவனம். பூஜைக்கு தேவையான அர்ச்சனை பூக்கள் மலரும் போது அவரும் மனம் மலருவார். பூச்செடிகளுக்கு அவர் தோட்டக்காரர். தேனி கூட ஓய்வெடுத்து கொள்ளும். அதை பாராமலே சுறுசுறுப்பாயிருக்கும் கேஜி அதை பார்த்தும் புத்தி வராமல் இயங்கிக் கொண்டே இருந்தார். அன்று பிற்பகல் வாசல் வெராந்தாவில் உட்கார்ந்து புத்தகம் ஒன்றை படித்து கொண்டிருக்கையில் இரும்பு கேட்டை திறக்கும் சத்தம் கேட்டது. பார்த்தார். துளசி. கேஜி தம்முள் சிரித்து கொண்டார். முந்தின நாள் அவர் துளசியை சந்தித்து பேசியது பயன் அளிக்கப் போகிறது என்று எண்ணினார். துளசி எப்போதுமே எந்த அவசரமும் இல்லாமல் நிதான நடையில் வருகிறவள். அன்று நடையில் நிதானம் இல்லை. ஒரு தள்ளாட்டம் இருப்பதாகப்பட்டது கேஜிக்கு. என்ன துளசி, ஒரு மாதிரியா இருக்கே, உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே என்றார் அவர். மஞ்சு இருக்காளா மாமா? உள்ள ஏதோ எழுதின்னு இருக்கா. நான் கேட்டதுக்கு ஒரு பதிலும் இல்லையா? ஒண்ணும் இல்ல மாமா என்று சொல்லிவிட்டு துளசி உள்ளே சென்றாள். 10வது நிமிடம் மஞ்சு வெராந்தாவுக்கு வந்தாள். என்ன மஞ்சு, ஒரு குட் நியூஸ். என்ன? துளசி மெட்ராஸ் திரும்புவாள். என்ன என்ன சொல்ற? துளசியே இதை சொன்னாளா? அவ சொல்லல, அவ அழறா. விவரமா சொல்லு மஞ்சு. இப்போ அவ எங்க? இப்போ என் பெட்ரூம்ல, என் கட்டில்ல, என் மெத்தையில படுத்துட்டு இருக்கா. கேஜி புரிந்து கொண்டார். கலகலவென்று சிரித்தார். மஞ்சு, மனுஷன் என்னதான் ஒரு முடிவு எடுத்தாலும் மடையா நான் ஒருத்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன்டான்னு தெய்வம் சொல்லாம சொல்றது பார்த்தாயா? துளசி என்ன பிடிவாதமா வந்தா. யார் உபதேசமும் அவசியம் இல்லைனா. ஆனா பாரு, இயற்கை ஒரு முடிவை எடுத்து அவ மடியில போட்டுடுத்து. இப்ப வயிற்றுல தான்ப்பா இருக்கு. மடியில விழ 8 மாசம் ஆகும். யாரையாவது அனுப்பிச்சு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர சொல்லு. துளசிக்கு ஐஸ்கிரீம்னா உசிர். சரிப்பா. என்னடி மஞ்சு, நீங்க 2 பேரும் கை கொட்டி சிரிச்சு பேசுற மாதிரி இருக்கு என்று கேட்டுக்கொண்டே துளசி வந்தாள். உன்னை பேசாம படுத்துன்றன்னு சொன்னேன் இல்லையா என்றாள் மஞ்சு. அவ கேட்டு திறந்துண்டு அடிமேல் அடி வச்சு நடந்து வந்தப்பவே எனக்கு என்னவோ தோணித்து. ஆனா விஷயம் இதுதான்னு நினைக்கலை. நீ டாக்டர், உடனே புரிஞ்செடுத்து. வெறும் சிம்டத்தை வச்சுண்டு மஞ்சு என்னை பயமுறுத்துறா. என் பொண்ணு ஒரு டாக்டர் துளசி, ஹாப்பியா இரு. இவன் ஆடி பார்க்குற டாக்டர், ஸ்பெஷலிஸ்ட் இல்லை. நேக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் தோன்றது என்றாள் துளசி. வேணும்னா சாயங்காலம் டாக்டர் கோஷிட்ட போவோம். என்னென்ன டெஸ்ட் பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணிடுவோம். என்ன அப்பா சொல்றேன்? அதை செய். நாளைக்கு ரிப்போர்ட் வந்ததும் இவளே கீர்த்திக்கு லெட்டர் போடுவா பாரு. மாட்டேன். நான் எதுக்கு எழுத்து போடணும்? நேக்கு ஒன்றும் இல்லை. சந்தோஷமா இருக்கணும் துளசி. நீ தாயாருங்கிற ஸ்தானம் இல்லை, அது ஒரு பதவி. எல்லாருக்கும் எளிசா கிடைச்சுடுறதா? மஞ்சு, நாளைக்கு துளசி நம்ம வீட்டில் சாப்பிட்றா, பருப்பும் பாயசமுமா. நேக்கு எல்லாம் விஷமமா இருக்குடி மஞ்சு. நீங்க 2 பேரும் சிரிச்சு ஆடுறேள். குருவாயூரப்பா, ஜோஷி டாக்டர் நல்லபடியா சொல்லணுமே.
அன்று மாலை டாக்டர் மஞ்சு துளசியை தன்னுடைய காரில் அழைத்து போனாள். அவள் சிரிக்க சிரிக்க துளசிக்கு அழுகைதான் வந்தது. துளசியின் வயிற்று சுமை வாழ்க்கை பிரச்சனையை தீர்க்கப் போகிறது. ஒரு குழந்தை என்று வந்துவிட்டால் எந்த பெண் அதை கொடுத்தவனை உதறி எறிவாள்? சும்மா சும்மா நோக்குள்ளேயே சிரிச்சுக்காத மஞ்சு. ஏண்டி துளசி சிணுங்கற? இப்ப என்ன ஆயிடுத்து? யாருக்கும் நடக்காததா உனக்கு நடந்திருக்கு? மறுநாள் காலையில் தான் பரீட்சையின் முடிவு தெரியும் என்று டாக்டர் கோஷி கூறவே மஞ்சு துளசியை கல்பாத்தியில் இறக்கிவிட்டு திரும்பினாள். துளசியின் வருகைக்காகவே காத்திருந்த அம்மணி, டாக்டர் என்னடி சொன்னா என்று கேட்டாள். மஞ்சுவை போ சொல்லுடி, நான் ஒன்று சொல்றேன், அவ ஒன்று பேசுறா. உன்னை விட மஞ்சுவுக்கு தெரியும், அவ டாக்டர். துளசி பதில் சொல்லாமல் ஊஞ்சலில் உட்கார்ந்தாள். அறிகுறிகள் பயமுறுத்தின. டாக்டர் மஞ்சு தீர்மானமாக இருக்கிறாள். கேஜி குதிக்கிறார். அம்மணி டான்ஸ் ஆடுகிறாள். ஆனால் அவள் மறுபடியும் மெட்ராஸா? மாமியார் மாமனாரா? நாத்தனார் மைத்துனனா? வயிற்றில் மட்டுமா சுமை இருக்கும்? கீழே வைத்துவிட்டு வந்த சுமையும் அல்லவா மீண்டும் தலையில் ஏறும்? சென்னையில் இருந்து வந்த பின் முதலாக துளசி தூங்கவில்லை. டாக்டர் கோஷியும் அவளுடைய ஆஸ்பத்திரியும் துளசியை சுற்றி சுற்றி வந்தன. பெறாத குழந்தை அழுதது. அழுகையில் துளசி மனம் விம்மவில்லை, பயந்தாள். அடிக்கடி அடி வயிற்றை தொட்டு பார்த்து கொண்டாள். ஏதோ ஒன்று விரலில் நெருடுவதாக உணர்ந்தாள். பயம் விடியவில்லை. ஆனால் பொழுது விடிந்தது. அவசர அவசரமாக துளசி டாக்டர் கோஷியின் மருத்துவமனையை அடைந்த போது காலை மணி 7:45. மஞ்சுவின் காரை பார்த்தாள். பிறகு விசாரித்தாள். பாதி விசாரணையின் போதே டாக்டர் கோஷி கையில் ஒரு காகிதத்துடன் முகம் மலர தன் அறையில் இருந்தும் வெளிவந்து கொண்டிருந்தாள். பின்னால் ஒரு நர்ஸை தொடர்ந்து மஞ்சு. துளசியால் டாக்டர் கோஷியின் முக மலர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இடி விழுந்த வலியில் துவண்டு போய் சுவரில் சாய்ந்து கொண்டாள். ஒருவாயூரப்பா, நீயுமா என்ன கைவிட்டு விட்டாய்? டாக்டர் கோஷியை போல ஒரு சிறந்த, அதே சமயம் நல்ல குணம் படைத்த மருத்துவ ஞானியை பார்க்க முடியாது என்று அவளை தெரியாதவர்களும் சந்திக்காதவர்களும் கூட சொல்வார்கள். பூர்வாங்க சோதனையின் போதே டாக்டர் கோஷிக்கு துளசியின் கோளாறு என்ன என்று தெரிந்துவிட்டாலும் மஞ்சுவின் வேண்டுகோளின் பேரில் செய்ய வேண்டிய சோதனைகளை செய்தால் மஞ்சு எப்படி தவறு செய்திருக்க முடியும் என்பதையும் அவள் புரிந்து கொண்டாள். உன் பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம், சின்ன ப்ராப்ளம், ஒன் ஸ்மால் growth. இப்படியே விட்டு வச்சா சதை இன்னும் வளரும், சிக்கல்கள் ஏற்படும். இஸ் சர்ஜரி கால்ட் ஃபார் டாக்டர் என்று கேட்டாள் மஞ்சு. அவள் திடீரென்று சோர்வடைந்து விட்டாள். நோ 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 சர்ஜரி அட் ஆல் என்ற டாக்டர் கோஷி தொடர்ந்து இன்ஜெக்ஷன்களினாலும் மாத்திரைகளினாலும் துளசியின் கோளாறை அகற்றிவிடலாம் என்று தனக்கே உரித்தான புன்சிரிப்புடன் கூறினார். சாரி டாக்டர், நான் ஏமாந்துட்டேன். டோன்ட் வரி மஞ்சு, நீ இப்பத்தான தொழிலில் இறங்கியிருக்க. நமக்கெல்லாம் நாள் ஆக ஆகத்தான் அனுபவம் வரும். மஞ்சு பதில் பேசவில்லை. தன்னுடைய ஏமாற்றம் தான் செய்த தப்பு கணக்கால் அல்ல என்று உணர்த்த வேண்டும் என்று ஒரு கணம் மனம் எண்ணியது. மறுகணமே எண்ணத்தை கைவிட்டாள். துளசியின் கதையை இவளிடம் சொல்வானேன்? உயிரில்லாத சிரிப்புடன் பெரிய டாக்டரிடம் விடை பெற்று கொண்டு மஞ்சு வந்தாள். இன்னும் சுவரிலேயே சாய்ந்திருந்த துளசிக்கு ஒன்றும் புரியவில்லை. டாக்டர் கோஷியின் முகமலர்ச்சி சிரிப்பும் ஏற்படுத்திய பயம் இன்னும் அவளை கவ்வி கொண்டிருந்தது. டாக்டர் கோஷியிடம் விடை பெற்று கொள்ளும் போதுதான் முதலாக மஞ்சுவின் முகத்தையும் புன் சிரிப்பையும் அவள் கண்டாள். என்ன செய்ய? திடீரென்று மஞ்சுவின் குரல் கேட்டது. வா துளசி, போகலாம். மௌனமாக பின் தொடர்ந்த துளசி காரில் ஏறினதும், மஞ்சு, டாக்டர் கோஷி என்ன சொன்னா என்று கேட்டாள். சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னா. துளசி, நான் உன்னை கல்பாத்தியில இறக்கி விட்டுட்டு போறேன். அது வரையில் நீ உன் வாயை திறக்காத. ஏன் மஞ்சு, நீக்கு என்ன இருக்குன்னு நீ சொல்லப்படாதா? உனக்கு ஒரு சுக்கும் இல்லை. நீ என்னத்தையோ வேலை கிட்ட வேலையில தின்னிருக்க. தலை சுத்தி இருக்கு, பித்த வாந்தி. சீ, இப்படியா இது முடியணும்? துளசி இருந்த இடம் ஓடுகிற காராக போய்விட்டது. இல்லாமல் போனால் அவள் ஒரு நாட்டியமே ஆடி மஞ்சுவை சுற்றி சுற்றி வந்திருப்பாள். அப்பாடி, பொழைச்சுண்ட. குருவாயிருப்பன் என்னை கைவிடலை. நீ சந்தோஷப்படு. எனக்கு எனக்கு ஆங்காரம் வர்றதா? நேத்திக்கு நீயும் உன் அப்பாவும் எப்படி சாடினேள், என்னை அழ வச்சேள். இப்ப நான் சாடுறேன். மஞ்சு மௌனமானாள்.
துளசி தொடர்ந்தாள். மஞ்சு, உனக்கு இப்போ ஏன் மனசு கலங்கிறதுன்னு நோக்கு தெரியும் கேட்டியா? என் வயித்துல ஒரு குழந்தை ஜனிச்சுட்டா நான் 2ஆம் பேருக்கு தெரியாம வந்த மாதிரியே மடங்கி போயிடுவேன்னு நீ நினைச்சா இல்லையா மஞ்சு? சில நிமிடங்கள் மௌனமாக இருந்த மஞ்சு, ஆனா நீ நான் தரப்போற மருந்தை சாப்பிடணும். வாரத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன்னு 10 இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் என்று சொல்லிவிட்டு அவளுடைய உபாதையை விளக்கினாள். 10 எண்ணம் என்ன, 100 எண்ணம் வேணா கூட கூடி ஊசியால குத்து குத்துன்னு குத்து. அதா கிருஷ்ணன் கோவில் வந்தாச்சு. நீ ஆத்துக்குள்ள வரலைன்னா இங்கேயே இறக்கி விடு. கிருஷ்ணனை தொழுதுட்டு போறேன். மஞ்சு காரை நிறுத்த துளசி இறங்கினாள். நாளையிலிருந்து நானும் நீ போற இடத்துக்கெல்லாம் வரப்போறேன் கிட்டையா? கேஜி மாமா மிந்தா நேத்திக்கு வந்து நான் சும்மா இருக்கப்படாதுன்னார். நாளைக்கு பார்க்கிறோம் என்றாள். துளசி மெல்ல நடந்து கிருஷ்ணன் கோயிலை அடையும் வரை மஞ்சு காத்திருந்தாள். என்ன பெண் இவள்! தானே வாங்கி கொண்டு வந்த விடுதலை தன் வாழ்க்கையின் சிறைவாசம் என்பதை அவள் உணரவில்லையே. எப்படி உணர வைப்பது? ஒருவேளை வெறும் மனித ராசிகளால் செய்ய முடியாததை காலம் செய்து காட்டுமோ? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். காலம் நகர்ந்தது. நாட்கள் ஓடின. வாரங்கள் தோன்றி மறைந்தன. ஒரு நாள் காலையில் கேஜி ரோஜா செடிகளுக்கு நீர் ஊற்றி கொண்டிருக்கையில் துளசி கைப்பையை ஆட்டியவளாய் வந்தாள். குட் மார்னிங் கேஜி மாமா. வா துளசி, மஞ்சு ரெடி ஆயிட்டா. 1/2 மணிக்கூர் தாமசம் ஆயிடுத்தோ. என்ன தேய்ச்சி குளிச்சே இல்லையா? அதான் தாமசம். இன்னைக்கு நான் ஒரு ரோஜா பறிச்சுக்க போறேன் கிட்டேளா? சொல்லிக்கொண்டே துளசி உள்ளே செல்ல கேஜி தம்முள் சிரித்து கொண்டார். அன்று மஞ்சு பேசிய வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. ஏம்பா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. துளசி தன் பாட்டுக்கு இருக்கட்டுமே. உனக்கு தெரியாது மஞ்சு, துளசி வீட்டுல சும்மாவே இருக்கா. அதனால எதுவும் எப்பவும் சும்மா இருக்கப்படாது. இரும்பு சும்மா கிடந்தா துருப்பிடிக்கும். உடம்பு சும்மாவே இருந்தா மனசுல துரி ஏறும். துளசி உன் சிநேகிதி. உன்னோடையே இருந்து 4 இடம் பார்த்தா மனசுல ஒரு பாதிப்பு ஏற்படும். யார் கண்டா மனசை அவள் மாத்திண்டாலும் ஆச்சரியம் இல்லை. இருக்கலாம். ஆனா துளசி அலுத்து போய் வந்திருக்கா. தெரியும் மஞ்சு, எல்லாம் தெரியும். ஆனா நீ மத்தவா மாதிரி இதை செய் அதை செய்ன்னு அதிகாரம் பண்ண மாட்ட. மனசுக்குள்ள கலகம் எப்ப வர்றது தெரியுமா? பிரத்தியார் சுமையை ஒரு மண்டை மேல ஏத்துற போதுதான். அது ஒரு சின்ன நெல்லிக்காயானா கூட பெரிய பாரமா தெரியறது. ஆனா இதே துளசி நீ சொல்லாமலேயே கேட்காமையே பாறாங்கல்லையும் உனக்காக சுமப்பாள். உங்க ட்ரீட்மெண்ட் புரியறது. ஆனாலும் எனக்கு என்னவோ அவளை கொஞ்ச நாள் அவள் வழியிலேயே விடுறது நல்லதுன்னு படுறது. ட்ரை பண்ணேன் என்றார் கேஜி. இப்போது கேஜி தமக்குள் மகிழ்ந்து கொண்டார். இந்த 2 மாதங்கள் எப்படி ஓடிவிட்டன? துளசிக்கு நாடி பார்க்க தெரிகிறது. காயங்களை கழுவி மருந்து போட்டு கட்டிவிட கற்றுக்கொண்டு விட்டாள். மஞ்சு கார் ஓட்டக்கூட கற்றுக் கொடுத்து வருகிறாள். ஆனால் கேஜியின் எண்ணம் நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் எதையும் காணோமே. துளசி தன் உறவினர் யாரை பற்றியும் பேசுவது இல்லை. முக்கியமாக கீர்த்தியை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை. அவர் வகுத்துவிட்ட பாதை நினைத்த திசையில் அமையவில்லையோ? இன்னொரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு ஊஞ்சலிலிருந்து எழுந்த துளசி பல் தேய்த்துவிட்டு சமையல் அறைக்கு வந்தாள். டி அம்மணி, மஞ்சு 5:45க்கு ஹாரன் அடிப்படி. வேகத்துல காப்பி கலடி. காப்பி ரெடி. குடிச்சிட்டு குளி. ட்ரெஸ் பண்ணிட்டு ஹாலில் உட்காரு. உப்மா கிளற போறேன் சொன்னவள் டபரா டம்ளரை துளசியிடம் கொடுத்துவிட்டு வாணலியை கேஸ் அடுப்பில் வைத்து எண்ணெயையும் ஊற்றினாள். காஃபியை குடித்து கொண்டே துளசி, அம்மணி, நான் மத்த நாளைக்கு செவ்வாய்க்கிழமை உச்சியார்ந்துதான் மடங்குவேன் கிட்டையா என்றாள். இதை எத்தனை தரக்கா சொல்லுவாய் துளசி? ஓம் பொட்டியை பாரு. 2 புடவை, 2 சோழி, 2 பாடி, 2 பாவாடை எல்லாம் நீ சொன்னபடி வச்சிருக்கேன். அப்புறம் சோப்பு, சீப்பு, டூத் பிரஷ். போரும் டி என்ற துளசி, தோர்த்த முண்டு வச்சிருக்கியா என்றாள். ஓ, மறந்துட்டேன். இரு, இப்ப வைக்கிறேன். மின்னால அதை செய். நான் குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். சரியாக 5:45க்கு கார் வந்தது. வழி அனுப்பிய அம்மணி கார் கிருஷ்ணன் கோயில் மதில் முனையில் திரும்பும் வரை காத்திருந்து விட்டு சமையல் அறைக்கு திரும்பினாள். திடீரென்று வாசலில் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவின் சத்தம் கேட்கவே அம்மணி கூடத்துக்கு வந்தாள். அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. துளசி இன்னும் 10 நிமிடம் தாமதமாக புறப்பட்டு போயிருக்க கூடாதா? அல்லது இந்த ஆட்டோ 10 நிமிடங்கள் முன்பாக வந்திருக்க கூடாதா? ஆட்டோவிலிருந்து பெட்டியுடன் இறங்கிய கீர்த்தி
படி ஏறி வந்தான். துளசி, துளசி! அம்மணி கீர்த்தியை கூடத்தில் சந்தித்தாள். துளசி எங்க, தூங்குறாளா? அப்படியானால் எழுப்ப வேண்டாம். நான் இன்னும் பல் தேய்க்கவில்லை. காஃபி குடிச்சு பேப்பர் படிக்கிறதுக்குள்ள எழுந்து விடுவாள் இல்லையா? ஓரிரு கணங்கள் மௌனமாக இருந்த அம்மணி, என் பேரு அம்மணி, நான் அவ சிநேகிதி, அதோடு ஆத்து காரியங்களையும் பார்த்துக்கிறேன், உட்காருங்கோ. துளசி எப்படி இருக்கா? அவகிட்ட இருந்து எனக்கு ஒரு லெட்டர் கூட வரல. நீங்க வர்றதுக்கு 10 நிமிஷம் முன்னால தான் துளசி மஞ்சுவோட போனா. யார், டாக்டர் மஞ்சுவா? ஆமாம். துளசிக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே என்றான் கீர்த்தி. இல்லை. அப்ப எதுக்கு டாக்டர் வந்து அழைச்சுண்டு போகணும்? அம்மணி சுருக்கமாக விஷயத்தை சொன்னாள். அப்போ துளசி செவ்வாய்க்கிழமை மத்தியானம் தான் திரும்பி வருவாளா? ஆமா, பல் தேய்ங்கோ, காப்பி கொண்டு வரேன். வேண்டாம் மிஸ் அம்மணி, நான் புறப்படுறேன். நான் இன்னைக்கே மெட்ராஸ் திரும்பி ஆகணும். கோயம்புத்தூர்ல என் சிஸ்டர் இருக்கா, அவளை பார்த்து விட்டு அப்படியே போயிடுறேன். வந்ததும் வராததுமா நீங்க புறப்பட்டு போனா எப்படி? ராத்திரி முழுக்க வண்டியில வந்திருக்கேள். காஃபி குடிச்சு குளிச்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்கோ. நான் இப்பவே ராமநாதனை கூட்டிண்டு வரேன். அவசியமில்ல, தயவு பண்ணி ஒரு பேப்பரும் பேனாவும் கொடு. தரேன், தோ தரேன். ராமநாதன் ரொம்ப கிட்டக்கதான் இருக்கார். இந்த ஆத்து மாப்பிள்ளை வந்திருக்கிறதை சொல்லலைனா என்னத்தான் திட்டுவார். பேப்பர் அண்ட் பென் ப்ளீஸ் என்ற கீர்த்தி. நான் என் மனைவியை பார்க்கத்தான் வந்தேன், மச்சுனனை அல்ல என்று தொடர்ந்தான். தன்னிடம் கீர்த்தி ஒரு கடிதத்தையும் 3 100 ரூபாய் நோட்டுகளையும் கொடுத்துவிட்டு வெளியேறுவதை பார்த்து கொண்டு சிலை போல நின்றாள் அம்மணி. அவளுக்கு அழுகை வந்தது. ஆனால் அவள் யாருக்காக அழ வேண்டும்? உயிர் சிநேகிதி துளசிக்காகவா? அல்லது அவளை பார்க்க ஏங்கியவனாய் வந்து ஏமாற்றத்துடன் திரும்பும் அவளுடைய கணவனுக்காகவா? பதில் தெரியாமலேயே அம்மணி தன் கண்களை துடைத்து கொண்டாள். திங்கட்கிழமை அன்று துளசியின் பெயருக்கு 2 கடிதங்கள் வந்திருந்தன. 2ம் 35 பைசா இன்லாண்ட். யாரிடமிருந்து என்று அறிய அம்மணிக்கு ஆர்வமாக இருந்தது. உடைத்து படித்தாலும் துளசி கோபிக்க மாட்டாள். இருந்தாலும் படிப்பது தவறு என்று தோன்றியது. 2 கடிதங்களையும் ஊஞ்சலில் தலையணை கடியில் வைத்துவிட்டு வாசலை நோக்கி நடந்தாள். ஒரு கணம் திக் என்றது. எரிமலை ஒன்று நடந்து வருவதாக பட்டது அம்மணிக்கு. முதலில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டாலும் அவளை எரிக்கவோ கரிக்கவோ ராமநாதன் யார் என்ற கேள்வி அம்மணியை நிதானப்படுத்தியது. வாங்கோ என்றாள். எங்க ஆத்துக்குள்ள வர என்னையே வாங்கோன்னு அழைக்கிறையா என்றான் ராமநாதன். அம்மணி கூறினாள். நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன். வண்டியோட வண்டியா கட்டி போட்டு மெட்ராஸ்ல கொண்டு போய் தள்ளுறேன். அவ ஆம்படையான் வந்துட்டு கால் மண்ணை கூட உதறாம மடங்கி போனானாமே. நான் எத்தனையோ சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கலை. உனக்கு மூளை இல்லை. கீர்த்தி வந்ததும் நீ என்கிட்ட சொல்ல வேண்டாமா? நான் என் பெண்டாட்டியைத்தான் பார்க்க வந்தேன், மச்சினனை பார்க்கறக்கு இல்லைனார் அவர். ஊர் சிரிக்கிறது. நீ வேற துளசிக்கு தூபம் போடுறா இல்லையா? சொல்லிவிட்டு ராமநாதன் திரும்பி நடந்தான். அம்மணிக்கு கண்கள் கனத்தன. அவள் தூபம் போடுகிறாளா? இந்த அபாண்டம் அடுக்குமா? ஆனால் ராமநாதனை எதிர்க்க முடியாதே. ஏழை பணக்காரனை எதிர்க்க முடியும்தான், ஆனால் அதன் பின் வாழ முடியாதே. அம்மணி அன்று பூரா எதுவும் சாப்பிடவில்லை. டாக்டர் மஞ்சு துளசியை வீட்டு வாசலில் இறக்கிவிட்டு சென்றாள். இந்த 2 நாள் பயணத்தை நினைத்து கொண்டே ஹாலை அடைந்த துளசி அம்மணி என்று அழைத்தாள். இதோ வரண்டி துளசி என்ற அம்மணி. கொஞ்சம் இரு, தோசையை திருப்பி போட்டுட்டு வரேன் என்று தொடர்ந்தாள். 2 மணி நேரம் தொடர்ந்து காரில் உட்கார்ந்திருந்ததில் துளசிக்கு துடைகளும் கால்களும் வலித்தன. முதுகில் எங்கேயோ திடீரென்று பிடித்து கொண்டது. முற்றத்தின் அருகே இருந்த வாளியில் இருந்து தண்ணீரை அள்ளி அள்ளி முகத்தில் அரைந்துவிட்டு கை கால்களையும் கழுவி அவள் புடவை தலைப்பாலேயே முகத்தை துடைத்து கொண்டு ஊஞ்சலில் சாய்ந்தாள். சுகமாக இருந்தது. கண்களை மூடிக்கொண்டாள். அவள் மஞ்சுவுடன் சென்ற வடக்காஞ்சேரி, திருசூர், இரிஞ்சாலக்குடா எனும் ஊர்களெல்லாம் கண்முன் சுழன்றன. எத்தனை ஏழை வீடுகளுக்கு மஞ்சு சென்றிருக்கிறாள். சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு பற்பல நோய்கள் வராமல் இருக்க தடுப்பூசி போட்டிருக்கிறாள். கை பணத்தை செலவு செய்து கொண்டு இப்படி நூற்றுக்கணக்கான ஏழை குடும்பங்களுக்கு மஞ்சு வைத்திய உதவி செய்கிறாளே. ஏன்? பணக்காரனிடமிருந்து 30, 50 என்று வாங்குவதன் நோக்கமே. ஏழைகளுக்கு உதவி செய்யத்தானோ? துளசிக்கு மஞ்சுவின் சேவை புரிந்தாலும் நோட்டம் திட்டவட்டமாக புரியவில்லை.
வெளியே பேசும்போது மஞ்சுவிடமிருந்து இரக்கம் ததும்பும் வார்த்தைகள் வருவதில்லை. சொல்லப்போனால் பெரிய பணக்காரர்களிடம் அவசியமில்லாமல் குழைந்து பேசுகிறாள். ஏழைகளிடம் கடிந்து கொள்கிறாள். ஆனால் செயல்கள் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கின்றன. ஏன்? திடீரென்று அம்மணி ஊஞ்சல் அருகே வந்தாள். டிஃபன் ரெடி துளசி. நீ தின்னையா? இல்ல, அப்புறமா. என்ன அப்புறமா? 2 பேருமா உட்காருவோம். துளசி எழுந்து ஊஞ்சலில் உட்கார்ந்தாள். துளசி. என்ன? இந்த 2 நாள்ல என்னென்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? ஊர்ல ஆருக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? ஆராவது போயிட்டாளா? மின்னால உன் ஆம்படையான் வந்தார். நீ அந்தண்டை போனதும் அவர் இந்தண்டை வந்தார். ஆ, அப்புறம்? வந்தவர் ஒரு வாய் காப்பி கூட குடிக்காம மடங்கி போனார். வேற என்ன நடந்தது சொல்லுடி. 2 எழுத்து வந்தது. ராமநாதன் வந்து வாய் வலிக்க நிலவழிச்சார் என்ற அம்மணி. ராமநாதன் சத்தம் போட்டு பேசிய வார்த்தைகளை எல்லாம் ஒன்று விடாமல் கூறினாள். அண்ணாங்க ஸ்தானம் இப்பத்தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கோ? என் ஆம்படையானுக்கு அவனை பார்க்க பிடிக்காட்டா இங்க வந்து நிலவழிப்பானேன் என்று துளசி கூறினாள். உன்னை மதராசியில கொண்டு போய் விடுவாராம். குறைக்கிறது கடிக்காது. மின்னால அவன் தன் பெண்டாட்டிக்கு ஆம்படையானா இருக்கட்டும். டி அம்மணி, அம்மா அவங்கிட்ட எத்தனை கெஞ்சினா தெரியுமா? இந்த ஆத்திலேயே பெண்டாட்டியோட இருடான்னு. ஆனா மன்னி அவங்கிட்ட முடியாதுன்னு சொன்னா. அப்பாவையும் மதிக்காம தனியா போனான். இவன் ஆறு சொந்தம் கொண்டாடிண்டு வந்து அதிகாரம் பண்ண? 2 எழுத்து வந்திருக்கு. ஆறுட்ட இருந்து? நான் சரியா பார்க்கலை. தலகாணிக்கு அடியில வச்சிருக்கேன். உன் ஆம்படையானோடு எழுத்தும் படமும் இருக்கு. துளசி தலையணையை தூக்கி பார்த்தாள். 2 கடிதங்களையும் எடுத்தாள். படித்தாள். முதலில் படித்தது மாமியாரின் கடிதம். துளசியின் சௌக்கியத்தை விசாரித்த அவள், கீர்த்தி அவளை அழைத்து வர பாலக்காட்டுக்கு புறப்பட போவதாகவும் அவனுடன் சென்னை வரும்படிக்கும் எழுதியிருந்தாள். துளசி இல்லாத வீடு களை இழந்து நிற்கிறது என்றும் எழுதியிருந்தாள். அம்மணி, இந்த எழுத்து எந்தைக்கு வந்ததடி? நேத்தைக்கு. சனிக்கிழமை. வறண்ட லெட்டர் லேட்டா வந்திருக்கு சொன்னவள் 2வது கடிதத்தை பிரித்தாள். பாம்பேயிலிருந்து அம்மா. ராமநாதனும் கீர்த்தியின் தாயாரும் கடிதங்கள் போட்டிருக்கிறார்களாம். துளசியை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லையாம். கீர்த்தியைப் போல ஒருவன் கணவனாக வாய்க்க பூர்வ ஜன்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டுமாம். வாடி, தோசை திங்கலாம் அம்மணி. ஆறு எழுதியிருக்கா துளசி? ஒன்று அம்மா, இன்னொன்று மாமியார். என்ன எழுதியிருக்கா? விசேஷமா ஒன்றும் இல்லடி. 2 பேரும் ஒரே பாட்டை அவாவாளுக்கு பிடிச்ச ராகத்துல பாடியிருக்கா. நேக்கு மெட்ராஸ் தான் சொர்க்கமாம் சொன்ன துளசி மெதுவாக நடந்தாள். ஓ ஆம்படையானோடு எழுத்தையும் படிச்சுடுடி. அப்புறம் பார்த்துக்கிறேன்டி. டிஃபனுக்கு பிறகு ஊஞ்சலில் படுத்த துளசிக்கு முதுகு வலித்தது. உடம்பை அசதி வாட்டியது. தூக்கம் வந்தது. ஆனால் மாலை 4:30 மணிக்கு தூங்குவது தப்பு. ராத்திரி வேறு தூக்கம் வராமல் போய்விடும். அம்மணி தன் வீட்டுக்கு போயிருக்கிறாள். இனிமேல் 6 மணிக்குத்தான் வருவாள். அம்மு பசுக்கள் இல்லாத தொழுவத்தில் ஆசை தீர ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறாள். ஒரு விதத்தில் அம்முவும் அவளும் ஒன்றுதான். அம்முவுக்கு உற்றார் உறவினர் என்று சொல்லும்படியாக யாரும் இல்லை. வயிற்றை கழுவ வேலை செய்கிறாள். துளசிக்கு கணவன், அம்மா, அண்ணா என்று எல்லோரும் இருக்கிறார்கள். ஆனால் அவளுக்கு யாரும் வேண்டாம். திடீரென்று வாசலில் குரல் கேட்டது. ராமநாதனும் மன்னி ராதையும் வருகிறார்கள். இந்த 3 மாதங்களில் துளசி ராதையை 2 தடவைதான் பார்த்திருக்கிறாள். அதுவும் கோயில் வாசலில். இப்போது எதற்கு வருகிறாள்? என்ன துளசி, என்ன அம்மா மாதிரி ஆட்டுக்கட்டில்ல படுத்துன்றிருக்காய்? உடம்புக்கு ஒண்ணும் இல்லையா? ராதை அவசியம் நேரிடும் போது கலகலப்பாக பேசுவாள். துளசி ஊஞ்சலில் எழுந்து உட்கார்ந்தாள். உடம்பு நன்னாத்தான் இருக்கு மன்னி. அது சரி, நீ எங்க இங்க வந்தாய்? உன் அண்ணா கூட வான்னார், வந்தேன் என்றாள் ராதை. ராமநாதன் ஓரிரு நிமிடங்கள் கூடத்து சுவர் படங்களை எல்லாம் பார்த்துவிட்டு நாற்காலியில் உட்கார்ந்தான். துளசிக்கு அவனிடம் அவள் இல்லாத போது அம்மணியிடம் கத்திவிட்டு போனதை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் எண்ணத்தை மாற்றிக்கொண்டாள். அண்ணா தான் வந்த காரியத்தை முதலில் கூறட்டுமே. ராமநாதன் வார்த்தைகளை உருவாக்கி தன்னுள் ஒத்திகை பார்ப்பவனைப் போல உதடுகளை அசைத்துவிட்டு மெதுவாக ஆரம்பித்தான். ஞாயிற்றுக்கிழமை கீர்த்தி வந்திருந்தா. அம்மணி சொன்னா. என்ன கூடி பார்க்காம போனான். அம்மணி சொன்னா. இப்போ உனக்கு அம்மணி தான் செக்ரட்டரி அல்லவா என்ற ராமநாதன்.
இன்னைக்கு காலங்கார்த்தால மெட்ராஸ்ல இருந்து போன் வந்தது என்று நிறுத்தினான். அதனால தான் காத்தால இருந்து காத்திருந்தோம். மஞ்சு உன்னை இறக்கி விட்டுட்டு போனதை கண்டேன். அப்புறம்தான் நானும் உன் அண்ணாவும் புறப்பட்டோம் என்றாள் ராதை. அவர் உன்கிட்ட போன்ல சொன்னதை இப்ப என்கிட்ட சொல்ல வந்திருக்காய் இல்லையா அண்ணா? கீர்த்தி போன்ல பேசல, அவனோட அப்பா பேசினார். அப்படியா? என்ன அப்படியான்னு லட்சியம் இல்லாமல் இருக்காய் துளசி என்று கேட்டான். என்ன செய்யணும்னு சொல்றாய் அண்ணா? மெட்ராஸுக்கு போ. துளசி லேசாக சிரித்தாள். சிரிப்பொலியில் கேலி பிரதிபலிப்பதாக பட்டது ராமநாதனுக்கு. ஏன் அண்ணா, நீ என்ன பிடிச்சு இழுத்து மெட்ராஸ்ல கொண்டு போய் தள்ளுவாயின்னு சொன்னையாமே. வாங்கோ, நாம போகலாம் என்றாள் ராதை. மன்னி சொல்றத கேளு அண்ணா. துளசி, ஊர் சிரிக்கிறது என்றான் ராமநாதன். ஏன் காதல விழலை? உலகத்துல ஒருத்தன் தான் பெண்டாட்டி தள்ளி வச்சான்னு உண்டு. இது ஆம்படை யானை தள்ளி வச்ச கதை என்றாள் ராதை. ஆமா மன்னி, நீ சொல்றது சரிதான். நீ கல்யாணம் கழிஞ்ச கையோட ஆம்படை யானை கைக்குள்ள போட்டுண்டு இந்த ஆத்து அடுக்களையை எட்டி கூட பார்க்காம போனாய். அத்தைக்கு அப்பா குறுக்க வந்திருந்தா, அன்னைக்கு அப்பா குறுக்க வந்திருந்தா நீ என்ன செய்திருப்பாய்? ஆம்படையானும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம்னு தத்தமங்கலத்துக்கு மடங்கி போயிருப்பாய். நீ எந்துக்கு ஏன் காரியத்துல தலையிடுறாய்? பேசாம இரு ராதை என்ற மனைவியிடம் கூறிவிட்டு, கீர்த்தியின் அப்பா கோபமா பேசல துளசி, உனக்கு என்ன குறையும் இல்லாம இருக்கலாம்னு சொன்னார். கீர்த்தி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கானாம். அவன் சரியா சாப்பிட்றது இல்லையாம், தூங்குறது இல்லையாம், வீடே உசிரில்லாம இருக்காம். அண்ணா, உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம். நான் ஏதோ பெரிய குறை இருக்குன்னு மதராசியிலிருந்து வரலை. நேக்கு அங்க ஒரு குறையும் ஆரும் வைக்கலை. சொல்ல போனா மாமியார் மாமனார் மச்சுனன் நாத்தனார் எல்லாருமே என்கிட்ட ஆசையாத்தான் இருந்தா. கீர்த்தி, அவர் ஒரு குழந்தை மாதிரி அண்ணா. அதட்டி பேசக்கூட தெரியாது. இத்தனையெல்லாம் நீயே சொல்றாய் துளசி. ஆனா அங்கிருந்து மடங்கி வந்திருக்காய். போற இடம் சொர்க்கமா இருக்கும்னு விசாரிச்சு போனேன். ஆனா அது இதை விட பெரிய நரகமா தெரிஞ்சது என்றாள் துளசி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.